லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை எப்படி வார்த்தை எடுக்கிறாங்க பாருங்க. நீ நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த பணியை தான் ஜமாத்துல செய்றோம். 6 வயசு 7 வயசு வரைக்கும் ஜமாத்துல மார்சாக்கு வருவாங்க. அவன் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வந்தா படிப்புலாம் கெட்டு போயிருண்டா. அந்த பக்கம் போயிராத, நீ ஆர்ப்பாட்டத்துக்கு போயிராத, பிரச்சாரத்துக்கு போயிராத, நீ படிக்க போவேனான்னு யாரும் சொல்லலங்க. நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை ஒரு பையன் செய்வான் என்று சொன்னால் அவன் பாவத்தில் இருந்து காக்கப்படுகின்றான். எவனாவது அடிச்சு ரத்த கலரியா வீட்டுக்கு வரான். நான் அடிச்சேன், நானா வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்ப நான் விட மாட்டேன் டயலாக் பேசுறான். அததான் கெத்துன்னு நினைக்கிறான். இதுதான் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை. அதை வீரம் நினைக்கிறான். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி தருகின்றார்கள், மகனே வீரம்னா என்ன தெரியுமா? உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ பொறுத்துக்கொள். உனக்கு வாகனம் தேவைப்படலாம், செல்போன் தேவைப்படலாம், அத்தாவுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருக்கலாம், சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் உனக்கு வரலாம் வாழ்விலே. அதை நீ சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீ பொறுத்துக் கொள்வாய் என்று சொன்னால் நீதான் வீரன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த ஒரே இறைவனாகிய உண்மை இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் மாவட்டம் நடத்தக்கூடிய சமூக விழிப்புணர்வு மாநாட்டில் இஸ்லாம் கூறும் இளமை பருவம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததிலே இருந்து அவன் மரணித்த பின்னால் கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற வரையில அவன் வாழ்க்கையினுடைய அனைத்து பருவத்திலும் அனைத்து கட்டங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன உபதேசத்தை சொல்லுகின்றது என்பதை உள்ளடக்கித்தான் இந்த உரையை நாம கட்டமைத்து இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் இளைஞர்களுக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க ஒரு இளைஞரை பார்த்து என்னப்பா எப்படி இருக்க என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் பெரும்பாலான இளைஞர்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், பாய் ஒரு காலகட்டத்தில் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா சுத்தி திரிஞ்சோம் பாய், இன்னைக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது, பெரிய மன உளைச்சல நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று இளைஞர்கள் புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். என்னப்பா உன்னால தானப்பா அடுத்தவனுக்கு பிரச்சனை, நீ ஏன்பா புலம்புற என்று நான் கேட்டோம் என்று சொன்னால், இல்லை பாய் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியல, ஒரே படி 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 என்று பொழுது அடங்கி பொழுது போனால் படிச்சியா 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 என்று என்னுடைய பெற்றோர்கள் என்னை டார்ச்சர் பண்றாங்க. நான் எதை விரும்பி கேட்கின்றேனோ, நான் விரும்பக்கூடிய பொருட்களை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வாங்கி தருவது கிடையாது. எனக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்லாம் செல்போனை வச்சுக்கிட்டு சுத்துறாங்க பாய், நான் 4 வருஷமா செல்போன் கேட்கிறேன், எனக்கு வாங்கி தரவே இல்லை. செல்போன் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமா என்று கண்ணீர் விடுகின்றான், கதறுகின்றான். 4 வருஷம் கழிச்சு செல்போன் வாங்கி கொடுத்தாங்க பாய், ஆனா அதுல பப்ஜி விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாட போலான்னு பார்த்தாக்கா பசங்களோட ஊர் சுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் வீட்டிலேயே எப்படி போய் முடங்கி கிடக்க முடியும்? இந்த வயசு தானே விளையாடக்கூடிய வயசாக இருக்குது. வீட்டில் போன்லயும் விளையாடக்கூடாது, வெளியில போய் நண்பர்களோடு விளையாடக்கூடாது என்று சொன்னால் வீட்டிலே உட்கார்ந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்காதா என்று அவனுடைய மனக்குறைகளை அவன் ஏங்கி தவிக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு வாகனம் என்கின்ற ஒன்று அத்தியாவசியமான ஒன்றாக ஆயிடுச்சு பாய். ஒரு வண்டி இருந்தாதான், என் நண்பர்கள் எல்லாருமே வண்டி வச்சிருக்காங்க. என் வீட்டில் எங்கள் அம்மாட்ட வண்டி கேட்டால் பெரிய பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு காசு இல்லை அதுக்கு காசு இல்லை, உங்கள் அத்தா இந்த கஷ்டப்படுறாரு அந்த கஷ்டப்படுறாரு. நான் பிறந்ததுலேருந்து இதே தான் பாய் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா என்ன பாய்,
ஜாலியா அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா ஹைவேஸ்ல போகும்போது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாய். நான் அங்கேயும் இங்குமாக பிச்சை எடுத்துக்கொண்டு என் நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி கொண்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எங்க அத்தா மாட்ட பல ஆண்டுகளாக கேட்கிறேன், எனக்கு வண்டி வாங்கி தர மாட்டாங்க. என் மேல கொஞ்சம் கூட எங்க அத்தா அம்மாவுக்கு பாசங்கிறதே கிடையாது பாய். இவர்களை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் எல்லாம் லோன்ல போட்டு இஎம்ஐ கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி வண்டி வாங்கி தந்திருக்காங்க என் ஃப்ரெண்டு வீட்டில். ஆனா எங்க அம்மா எனக்கு வண்டி வாங்கி தரவே மாட்டேங்குது. கல்லஞ்சக்காரியாக என் அம்மா இருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஒரு ராணுவ அதிகாரி மாதிரியும், எங்க அப்பா ஒரு கலெக்டர் மாதிரியும், எங்க அம்மா ஒரு குமாஸ்தா மாதிரியும் நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு சொன்னா ஒரே கேள்வி, இதையும் பண்ண அதையும் பண்ண, எங்க போன, எங்க இருக்க, எப்ப வருவ, யாரு கூட இருக்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 9 கேள்வி கேட்டுறாங்க பாய். என் ஃப்ரெண்டுங்களாம் என்னை பார்த்து, ஏண்டா நீ என்னடா ஸ்கூல் படிக்கிற பையனாடா, நீ வளர்ந்து காலேஜுக்கே வந்துட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் உங்க அம்மாவை கொடுத்து விட சொல்றா அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்றாங்க பாய். சின்ன குழந்தைய ஃபாலோ பண்ண மாதிரி நொய்யு 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 நொய்யின்னு. ஏன்டா இந்த போனை வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்ததே 4 வருஷம் கழிச்சு. அந்த போனை பார்த்தா பொழுதோடு எங்க அம்மா நொய்யு நொய்யின்னு, திடீர்னு பார்த்தா பால் வாங்கிட்டு வாங்கணும், சக்கரை வாங்கிட்டு வாங்கணும், நான் எங்க ஃப்ரெண்டுங்களோட இருப்பேன், டீ தூள் வாங்கிட்டு வாடா என்று போனை போட்டு எங்க அம்மா கத்தும். ஒரு நிம்மதிங்கிறதே இந்த வீட்டில் எனக்கு இல்லாம போயிடுச்சு பாய் என்று அவங்க புலம்புறோம். எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க பாய். டேய் யார் கூடடா பேசுன, மிஸ்டு கால் எடுத்து பார்க்குறாங்க. ஏமா ஃப்ரெண்டு தாமா பேசுனா என்று சொன்னா, டேய் பொம்பளை ஃப்ரெண்டா ஆம்பளை ஃப்ரெண்டா? வீட்லயே சந்தேகப்பட்டாங்கனாக்கா நான் எங்க பாய் போவேன், நான் ரொம்ப நல்லவன் பாய். நீ நல்லவனா கேட்டவனான்னு பின்னாடி தான் தெரியும், நீ யாராவது சொல்லிக்கிற என்று அவன் புலம்பக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம் பாய். சோறு போட்டு வைக்கிறாங்க பாய், ஒரு தோசை ஊற்றி வைக்கிறாங்க. ஒரு தோசை எக்ஸ்ட்ரா திண்டா என்ன பாய் தப்பு? எங்க அம்மா அங்கிருந்து கத்துது, டேய் தோசை செய்க்கோ, போதுடா எந்திரிடா. திண்டு திண்டு வீட்டை வந்து ஒண்ணுமில்லாம வலிச்சு போட்டுருவான். தண்டை கருமாதனம். வேலை வெட்டி ஒண்ணுமே செய்ய காணா, வீட்டு வேலை செய்ய காணா. அத்தா கூட கடையில போய் நிக்க சொன்ன, கடையில நிக்க காணா. நல்ல மார்க் வாங்க காணா. சோறு மட்டும் உனக்கு கேட்குதா என்று எங்க அம்மா சோறு திங்கிற நேரத்தில் வையுது பாய். அந்த நேரத்தில் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்படி இருந்தா கூட 2 தோசையை எக்ஸ்ட்ரா தின்ட்டு போயிடுறேன் பாய் என்று புலம்புறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா தகப்பனை பார்த்தாக்கா பாய், எத்தனையோ மீட்டிங் போட்டு நீங்க ஆளுகின்ற பாஜகவை சங்கி வகைராக்களை நீங்க என்னதான் திட்டினாலும் சரி, எனக்கு அவங்க மேல வர கோபத்தை விட எங்க அப்பனை பார்த்தா எனக்கு வருது பாருங்க ஆத்திரம். மூஞ்சி எப்ப பார்த்தாலும் மிலிட்டரியில் இருக்க மாதிரியா ஊடு வச்சிருக்காரு பாய். என்ன பார்த்தாலே நான் என்ன பாய் பாவம் பண்ணேன்? ஒரு நாளையில என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமாக வாடா மகனே என்று தோல்ல கை போட்டு எங்க அத்தா சிரிச்சு நான் அவர் பல்ல கூட பார்த்தது இல்லை பாய். பல்லு விளக்கும் போட பிரஷர் வாயில வச்சு மூடிக்கிட்டே பல்ல விளக்கிட்டு போயிடாரு பாய். அவர் பல்ல கூட நான் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல என் மேல அவ்வளோ அன்பா இருந்தாங்க பாய். இப்ப இருக்க இருக்க எங்க அப்பாவே என்னை வந்து எதிரியாக பார்க்கின்ற நிலைமை ஆயிடுச்சு. அப்படியே அவங்க அம்மாட்ட தான் பேசுறாங்க, என்கிட்ட நேரடியாவே பேச மாட்டேங்கிறார் பாய். எங்க அத்தா படிச்சானா, வந்தானா, போனானா என்று எங்க அம்மாட்ட விசாரிக்கிறாரு ஒழிய, மகனே சாப்பிட்டியா, என்னடா படிச்ச, எப்படி இருக்கிற, உனக்கு என்ன வேணும் என்று அன்பாக என்னுடைய தகப்பன் இடத்துல விசாரிக்கிறது கூட இல்லை பாய். எந்த நொண்டு நூடுல்ஸாக அவன் போற காட்சியை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து 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 ஒரு பக்கம் வெறுத்து போய் எனக்கு வீட்டுக்கு வரதே பிடிக்கல பாய். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தா எனக்கு அப்படியே ஜாலியா இருக்கு பாய். அவன் எனக்கு எந்த மன கஷ்டத்தையும் கொடுக்கறதே இல்லை. நான் சிரிக்க சிரிக்க அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பேச பேச எனக்கு சந்தோஷமா இருக்கு. மணிக்கணக்காக என் நண்பர்களோடு நான் சுத்தினா கூட எனக்கு டயர்டே ஆகிறது கிடையாது. அதனால என் வாழ்க்கையை நான் நண்பர்களோடு கழிச்சலான்னு பார்க்கிறேன் பாய். வீட்டுக்கு போறதே எனக்கு எரிச்சலுக்குரிய ஒன்றாக இருக்குது. சில நேரங்களில் வாழ்றதா வேணாமான்ற அளவுக்கு எனக்கு பெரிய கோபம் வந்திருக்கு பாய். டென்ஷனா இருக்கு பாய் எனக்கு என்று இளைஞர்கள் ஒரு பக்கம் புலம்பக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த இளைஞர்களை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, தந்தைமார்களுடைய மனநிலை இருக்குப்பா. உன் சொந்த கதை சோக கதையை நீ அழுது மூக்கால அழுது தீர்த்துட்ட. அந்த தாய் தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கு என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால்,
அந்த அம்மா சொல்லுது, யாரு இவனை பெத்த அம்மா சொல்லுது, ஏங்க என் மகன் வீட்டுக்குள்ள வந்தான்னு வைங்களேன், கொலைலாம் நடுங்குது பாய் எனக்கு. ஏமா பையன் தானம்மா வந்தான், அதுக்கு ஏமா கொலை நடுக்குது? என்ன பாய் வீட்டுக்குள்ள வந்தா அக்காவை போட்டு அடிக்கிறான், தம்பியை போட்டு அடிக்கிறான், இங்கே குதிக்கிறான் அங்கே குதிக்கிறான், பாத்திரத்தை தூக்கி உடைக்கிறான், வீட்டையே ரெண்டாக்கி விட்டுறான் பாய். 2 மணி நேரமா வீட்டை கிளீன் பண்ணி வைக்கிறான் பாய். கொஞ்சம் 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி கீழே தூக்கி போட்டு விட்டு போயிடுறான். வீட்டுக்கார்ட்ட நான் உதவாங்க வேண்டியதா இருக்கு பாய். நிம்மதிங்கிறதே எனக்கு போயிருச்சு பாய். ஹோட்டல் வச்சு நடத்துற மாதிரி இருக்கு பாய். ஒரு முட்டையை போட்டா சாப்பிட்டு போலாம்ல, எனக்கு கலக்கி போட்டு கொடுங்குறான். கலக்கில பெப்பரை கூட போட்டு கொடுங்குறான். நான் சாம்பார் திங்க மாட்டேன், எனக்கு மீனானம் தான் வேணுங்கிறான். பொரிச்ச மீன் ஒரு துண்டு வச்சா 2 துண்டு கொடுத்தா கூட, இல்லாட்டி நான் அவனை வீட்டை விட்டு ஓடிடுவாங்கிறான். ஏன் பாய் மீனுக்கு எவனாவது ஓடுவானா பாய்? ஆனா உன்னா என்னதான் பாய், நான் ஊருக்கு இழைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி என்ன போட்டு என்ன செய்யறான், வறுத்து எடுக்கிறான் பாய். என் பையன் படுத்த பாய சுருட்ட மாட்டேங்கிறான் பாய். அவனுக்கு வயசு 18ஆவது பாய். நான் வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறேன், அவன் படுத்த பாய அவன் சுருட்ட மாட்டேங்கிறான். குளிச்சு போட்ட கையிலே அலசி போட மாட்டேங்கிறான் பாய். நான் எவ்வளோதான் பாய் உழைச்சி 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 இந்த வீட்டுக்கு உழைச்சி வாடா உழைச்சி ஓடா நான் தெரிஞ்சு போயிட்டேன் பாய். அவ்வளோ அநியாயம் இந்த வீட்டில் இவனுங்க பண்ணுறானுங்க. கத்துறேன் கத்துறேங்கிறான். நான் ஏன் பாய் கத்துறேன்? என்ன கத்த வைக்கிறான் பாய். அவன் நிம்மதியா ஒரு நாளைக்கு அம்மா இருக்கிறாள், உடம்பு சரியில்லாம படுத்து தூங்கும் போது கூட கூ கூ கூன்னு கத்துறானுங்க பாய். அப்பதான் வந்து எழுப்புறான். தலைவலியோட படுத்தா கூட நிம்மதியாக என்னை இவர்கள் தூங்குவதற்கு கூட விட மாட்டிக்கின்றார்கள் என்று அந்த அம்மா ஒரு பக்கம் புலம்புறத பார்க்கிறோம் பாய். நாங்க படி படின்னு சொல்றோம் பாய், உண்மைதான். ஏன் நாங்க படிக்க சொல்றோம்? யாருக்காக படிக்க சொல்றோம்? படிச்சு இவன் எனக்கு அள்ளி தர போறான், நாங்க தான் படிக்காத மூடரா போயிட்டோம். இந்த வளரக்கூடிய சமுதாயம் இவன் நல்லா இருக்கட்டுமே என்பதற்காக, இவன் நன்மைக்காக தானே போய் நான் படிக்க சொல்றேன். இவன் நல்லதுக்காகத்தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி டியூஷனுக்கு அனுப்புறேன். டியூஷனுக்கு போக மாட்டேங்கிறான், பாடத்தை படிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா மார்க் வாங்க மாட்டேங்கிறான். எல்லாமே இவன் நன்மைக்காகத்தான் நான் செய்யறேன்னு அந்த அம்மா செய்து ஒரு பக்கம் புலம்பி தவிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பாய். பைக்கு கேட்கிறானே, உண்மையிலேயே பாய் எங்க வீட்டுக்காரு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இவன் என்ன பைக்கு கேட்கிறான்? கேடிஎம் பைக் வேணுமா இந்த கேடி பயலுக்கு? கேடிஎம் பைக் வாங்கி தர முடியுமா பாய்? சைக்கிள் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சிட்டு வந்துட்டான் பாய். இவன் 7 வயசா இருக்கும் போது ஒரு ஓட்ட சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கே ஓட்டிட்டு போய் காலை உடைச்சிட்டு வந்தானே, இவனுக்கு கேடிஎம் வாங்கி கொடுத்தா ஆளே செத்து போயிடுவான் பாய். வயிற்றுல ஈரக்கொலைய பதறிக்கிட்டு நான் கிடக்கிறேன் பாய், வாங்கி கொடுன்னு என்ன போட்டு சாவடிக்கிறான் என்று அந்த அம்மா புலம்புறதுல ஒரு நியாயம் இருக்கிறது நாம பார்க்க முடியுது பாய். போனு இல்லாம ஆன்லைன் கிளாஸ் நானுங்க, வாட்ஸ்அப்ல ஸ்கூல்ல இருக்க ப்ராஜெக்ட் போடுறேன் நானுங்க, வாங்கி தொலைச்சாச்சு பாய் போன. அந்த போன்ல என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாய். முய 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 முயங்கிறான், இங்கிட்டு போறான் அங்கிட்டு போறான் அங்கிட்டு போறான் இங்கிட்டு வரான். தூங்குறானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல பாய். காலையில பார்த்தா கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு பாய். ஒரே போன், போனை குடுறா நான் கேட்பேன், தரமாட்டேன் தரமாட்டேன் ஓடுவான் பாய். இதே தான் பாய் வீட்டில் பஞ்சாயத்தா பிரச்சனையாக இருக்குது. நிம்மதியா என்னால ஒரு வாழ்க்கையை வாழ முடியல பாய். எங்க வீட்டுக்காரர் போனை போட்டு அவன் என்ன செய்யறான் என்ன செய்யறான் என்ன செய்யறான் என்னத்தான் குடையிறாரு ஒளிய, அவரும் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறாரு பாய். பெரிய மன உளைச்சலாக இருக்குது பாய்ன்னு சொல்லி அந்த மாதிரி செய்து அழுது புலம்புற காட்சியை பார்க்கிறோம் பாய். எல்லாத்துக்கு மேல ஒரு உண்மை சொல்லட்டுமா பாய், இவன் உண்மையே பேச மாட்டேங்கிறான் பாய். வாயை திறந்தாலே போய் பாய். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க எண்ணி கணக்கு வச்சீங்கன்னா 100 பொய் சொல்லுவான் பாய். அவ்வளோ பொய் பேசுறான். இவன் பேசுற எந்த ஒன்னையுமே என்னால நம்பவே முடியல பாய். விளையாட விட மாட்டேங்கிறேன்னு சொல்றான்ல பாய். நாளைக்கு பரிச்சை பாய், இன்னைக்கு பேட்டை தூக்கிட்டு ஓடுறான். கொலை எரியுமா எரியாதா பாய்? என் வீட்டுக்காரர் வெயிலு வேணலு நின்று சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாரு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு நாளை கிடைக்க எக்ஸாம் வச்சுக்கிட்டு பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு ஓடுறான பாய். இவனா விளங்குவானா என்று அந்த மன செய்து அதோடைய மன கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை அது பட்டியல் போடக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இவனுக்கு அம்மா மேல பாசங்கிறதே இல்லை பாய். அத்தா என்ன செய்யறாங்க, அம்மா என்ன செய்யறாங்க, அவங்க கஷ்டம் என்ன, வேதனை என்ன, துன்பம் என்ன, ஒரு நாளையில என் காலை பிடிச்சி விட்டு அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறான் பாய். ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னா சந்தோஷமா வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறான் பாய்.
கல்லஞ்சக்காரனாக இருக்கிறான். பெத்தவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ஒவ்வொரு நாளுக்கும் புதுசு புதுசா எங்க போய் யோசிச்சுட்டு வருவான்னு தெரியல. இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு என்று டெய்லி எங்களை தொல்லை பண்றதே எனக்கு வேலையாக போயிடுச்சு என்று சொல்லி அந்த அம்மா புலம்பிக் கொண்டு ஒரு வாழ்க்கையை கழிக்குது. ஆம்பளை புள்ள மட்டும்தான் இல்லை, பொம்பளை புள்ளை எடுத்தீங்கன்னு சொன்னா அது நிறைய நம்ம பேச முடியல. இருந்தாலும் ஒரு லைனுக்கு 2 சொல்லி வைப்போமே. ஸ்கூல் லீவ் விடுறாங்க, காலம் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி கொண்டு காலையிலே பிள்ளைக்கு எல்லாமே கட்டி கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு லஞ்செலாம். லீவ் விட்டா அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், அம்மா இன்னைக்கு சனி ஞாயிறு எனக்கு லீவுமா 2 நாள், நீ பாட்டுக்கு ராணி மாதிரி உட்காருமா, சமையல் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த 18 வயசுக்குள்ளே சொல்லக்கூடாது பாய். அவள் வீட்டில் லீவாக இருந்தா அம்மா எனக்கு டிஷ்ஷு செஞ்சு கூட 2 வேலையை தான் பாய் சொல்கிறா. இவளை பெத்தெடுத்தா இவன் மாமியார் வீட்டுக்கு தான் வேலை செய்வா போல இருக்கு, எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற பாய். பெத்த ஆம்பளை பிள்ளைனாலும் யூஸ் இல்லை, வீட்டில் இருக்க ஊச குமரினாலும் யூஸ் இல்லை என்று சொல்லி அந்த அம்மா அந்த பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் பெற்றுட்டு பெரும்பாலான பெற்றோர்கள் இப்படி படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இளைய சமுதாயம் ஒரு பக்கம் அவனுடைய கஷ்டத்தை துன்பத்தை எல்லாம் பட்டியல் போடுகின்றான். அவனும் மனவேதனையில் இருக்கிறான். அவனை வச்சு வாழக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் பெரும் மன வேதனையில கஷ்டத்துல துன்பத்துல உழலக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதுக்கு என்னதான் தீர்வு என்று மூளையை கசக்கி நல்லா ஆய்வு செய்து ஆராய்ச்சி பண்ணி பல பேர் சில தீர்வுகளை சொல்றாங்க. என்ன தீர்வை சொல்றாங்கன்னாக்கா, நீ பண்ணதுதாம்மா பெரிய தப்பு. யார? அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க. சின்ன வயசுலயே அவன் கேட்டதையெல்லாம் நீ வாங்கி கொடுத்து அவனை நீ கெடுத்துட்ட. அவனுக்கு மைண்ட்ல நீ தெளிவா என்ன உருவாக்கிட்ட, நம்ம அம்மா நம்ம மேல பாசம் வச்சிருக்கு, நம்ம அத்தா நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க, நாம என்ன கேட்டாலும் நம்ம அத்தா அம்மா நமக்கு வாங்கி தருவாங்க, கொஞ்சம் நாம அடம் பிடிச்சோம் என்று சொன்னால் ஒரு பெரிய பொருளாக இருந்தால் கூட அதை நமக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துதான் தீருவார்கள் என்ற ஒரு சிந்தனையே தாய் தகப்பன் நீங்க 2 பேரு தான் அவனை ஊதாரியாக ஆக்குனது, அவனை நாசமா ஆக்குனது நீங்க தான் என்று ஒரு சாரார் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வந்து சொல்றாங்க. உங்க மேலதான் குத்தம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, ஏங்க இப்படி இதுக்குதான் நான் அப்படி இல்லைங்க, நான் பையனை போட்டு வறுத்து எடுத்துருவங்க, அவனுக்கு குச்சி எடுத்தேன் பெல்ட் எடுத்தேன் பிக்காம விட மாட்டேன், அவனை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன், அவனை உப்பு கண்டம் போட்டுருவேன், நான் நில்லுனா நிக்கணும், போனா போகணும், வானா வரணும், இப்படிதான்பா என் பிள்ளைய நான் வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு கையை மீறிட்டான் பாய். அதாவது ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல செல்லம் கொடுத்தாலும் பிரச்சனை ஆயிருச்சான், அடிச்சு உதைச்சு வச்சாலும் பிரச்சனை ஆயிருச்சான். இதுவும் பிரச்சனை ஆகத்தான் செய்யும். ஏன்? அவன் பலகீனமாக இருந்து இவர்கள் பலமாக இருக்கின்ற வரையில அவன் அப்படியே பயந்துகிட்டே இருப்பான். 10 வயசு 12 வயசு 13 வயசு அவன்கிட்ட அரும்பு மீச முளைக்கக்கூடிய நேரத்தில் அவன் உங்க உயரத்தை தாண்டிடுவான். இப்ப அவனுக்கு சக்தி வருதுல்ல, அவனுக்கு தோல் புஜத்துல வலிமை வருதுல்ல. 15 16 17 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளே அவனை அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் எங்க போட்டு அவனை அடிக்க? அவன் நல்லா விளங்கிக்குவான், அத்தா இதுக்கு மேல நம்ம மேல கை வைக்க மாட்டாரு. அப்ப இவ்வளோ நேரம் நம்மளை போட்டு அடிச்சார்ல, இப்ப நம்ம அவரை வதக்குவோம், அடிக்க வேணாம், முறைச்சா போதும். இவர் முறைக்கிறத பார்த்தா இவர் பயந்துருவார். இப்ப செல்லம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அடிச்சும் பிரயோஜனம் இல்லை. இதை 2 என்னடா செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போய் தலையில கை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பெற்றோர்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை இன்றைக்கு இருக்கின்றதா இல்லையா? இருக்கின்றது. இதுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால், இஸ்லாம் மட்டும்தான் இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சிக்கலிலே இருந்து குடும்பத்துடைய இந்த சூழலுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான வழிகாட்டுதலை நமக்கு தருகின்றது. அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, லுக்குமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை படைத்த ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். 31வது அத்தியாயத்துடைய 13வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா ஒரு 6-7 வசனங்கள் வரைக்கும் என்ன செய்யும், தொடர்ச்சியாக
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம். அதுல என்ன அறிவுரையை மகனுக்கு அவர் சொன்னார் பாருங்க. என் அருமை மகனே, கூப்பிடுறதே நல்லா இருக்கு பார்த்தீங்களா? என் அருமை மகனே. யாராவது இப்படி கூப்பிட்டுருவாங்க? ஏய், ஒரு நாளையில அந்த பிள்ளைய ஒரு அன்பா கூப்பிட்டு, அத்தா செல்லத்தா இங்க வாங்கத்தா அப்படி கூப்பிட்டுருப்பான். அவன் என்னதான் கெட்டவனா கூட இருந்துட்டு போட்டுமே, அவன் எல்லா பிள்ளைங்களும் அப்படி கிடையாதுங்க. அது ஒரு சாரார் அப்படி மாறி மாறி தான் இருப்பாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கணும்? அவன் வளர்ந்து தெளிஞ்சுட்டான் பாருங்க, அப்ப கிடையாது. அந்த பருவத்தை அடைவதற்கு முன்னாலேயே வளரிளம் பருவம் என்று சொல்லுவார்கள். குழந்தைக்கும் வாலிபனுக்கும் நடுவுல வளரிளம் பருவம் ஒன்று இருக்கு. சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் ஒரு 7 வயசு 8 வயசு 9 வயசு இந்த காலகட்டங்களில் அவர்களை பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அழைத்து சொல்றாங்க, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. எங்க உண்மையிலேங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம சமூகத்தில் அல்லாஹ்வை குறித்து ஒரு மகனுக்கு இவ்வளவு அழகா யாராவது உபதேசம் பண்ணியிருக்காங்களா? தன்னுடைய ஆசையை தான் புள்ள நிறைவேற்றணும்னு சொல்லுவான். ஏய், நீ 100 மார்க் எடுக்கணும், அதான்டா அத்தாவுக்கு கெத்து அப்படிமா. நீ டாக்டர் ஆகணும்மா, நீ இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவான். நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமா, நீ கலெக்டர் ஆகணும்பா. இதுக்காகத்தாண்டா அத்தா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் என்றெல்லாம் பலவிதமான கதைகளை பேசுவான். ஆனால் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீ மற்றதெல்லாம் சொல்லிக்கப்பா, வேணாம் சொல்லல. எது சொல்ல வேண்டுமோ அதை குறித்து அல்லாஹ் பாடம் நடத்துகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதேன்றதுல அவர் ஆரம்பிப்பதிலிருந்து அல்லாஹ்னா யாருங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாருங்கிறது தெரியுது. அல்லாஹ்னா யாருங்கிறது அவனுக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே என்று சொல்லுகின்றார். இணை வைப்பதுதான் மாபெரும் அநியாயம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதை பிள்ளைக்கு அவ்வளவு அழகா நினைச்சாரு எடுத்து சொல்றார். ஒரு தாயினுடைய மடி இருக்கு இல்லைங்க, ஒரு தாயுடைய மடி, சாப்பாட்டு ஊட்டும் போது மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டுவோம்ல, இந்த தாயுடைய மடிதான் சிறந்த பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் எவ்வளவோ ஆசிரியர்கள் வருவார்கள், எவ்வளவோ சிறந்த பாடங்களை தருவார்கள். ஆனால் பாசத்தோடு அன்போடு சாப்பாட்டை ஊட்டிக்கொண்டே குழந்தைகளுக்கு நல் போதனையை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தாய்க்கு தான் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த தாய் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை பத்தி, தகப்பன் அல்லாஹ்வை பத்தி சொல்லலாமா இல்லையா? அப்படி சொல்லுகின்றார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து சொல்றாங்க, என் அருமை மகனே, ஒரு பொருள் அது கடுகின் விதையளவே இருந்து, கடுகே சின்னது, கடுகுடைய விதை எவ்வளவு சின்னதா இருக்கும்? அதை விட கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். ஒரு பொருள் அது கடுகின் விதையளவே இருந்து அது பாறையிலோ அல்லது வானத்திலோ அல்லது பூமியிலோ இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் என்று நாம் யாரை வழிபடுகின்றோமோ, யாரை நம்பி இருக்கின்றோமோ, அவன் எப்படியாப்பட்டவன் என்று தெரியுமா? எந்த ஒரு, அது அணுவளவுன்னு அர்த்தங்க, சின்ன ஒன்னாக இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட நாம தப்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, அல்லாஹ் நுட்பமானவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். எங்க ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்ல, அதுக்கு அடிப்படை காரணமே யாருமே பார்க்காட்டி தாங்க அந்த பாவத்தை செய்வான். எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க நிலையில ஒருத்தன் ஒன்று செய்யறான்னு அது பெரும்பாலும் பாவமா இருக்காது. கள்ளத்தனம் பண்றவனெல்லாம் நீங்க பாருங்க, கல்லால காசை திருடுறவன் யாருமே இல்லாத நேரத்தில் திருடுவானா, இருக்கிற நேரத்தில் திருடுவானா? யாருமே இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு எவனுமே பார்க்கலன்னா தானே திருடுறான். அப்ப எல்லா பாவங்களுமே யாரும் பார்க்கவில்லை என்ற நிலையில் தான் நடக்கின்றது. இந்த குழந்தைக்கு பசுமரத்தை ஆணி மாறி அத்தா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் எல்லாத்தையுமே அறிஞ்சவனா இருக்கான். கடுகு அளவு சின்னதா இருந்தா கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த ஒரு எண்ணத்தை அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஏற்றி விடுவோம் என்று சொன்னால் அந்த குழந்தை வழி தவறி போகுமா? உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் சரி, அவன் கிரிக்கெட் விளையாட போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், எங்க போகட்டும், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு ஊட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவன் வழி தவறி போவானா? அப்ப குழந்தைக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, என் அருமை மகனே,
நீ தொழுகையை நிலைநிறுத்து. இத பிள்ளைக்கு சொல்லுகின்ற திராணியும் தெம்பும் எந்த தகப்பனுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு தாயாக இருந்து ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கு நீ தொழுகையை நிலைநிறுத்து என்று சொல்வதாக இருந்தால் அவன் தொழுகையாளியா இருக்கணுமா இல்லையா? அவர் 5 நேரம் தொழுகையாளியாக இருந்தால், அந்த அம்மா 5 நேரம் தொழுகையாளியாக இருந்தால் தானே பிள்ளைக்கு சொல்ல முடியும். ஒரு நபர் வந்தார் நம்ம இடத்துல, வந்து சொல்றாரு, பாய் என் பையனை நீங்க ஃபஜ்ருக்கு வந்து தொழுவ கூட்டிட்டு போயிருங்க பாய். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க உன் பையனை நான் ஏன்பா வந்து ஃபஜ்ருக்கு கூட்டு போகணும்? அப்ப கேட்குறேன், ஏங்க நீங்க வரமாட்டீங்களா? இல்லை பாய் நான் கடையில இருந்து வரேன், லேட் ஆகுது, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது பாய். முறிச்சு வேற காட்டுறாரு, அவருக்கு ரொம்ப வலிக்குதான். நம்ம போய் அவர் பிள்ளைய போய் கூட்டிட்டு பள்ளிவாசலுக்கு போகணுமா? இது நடக்குமா? இது குழந்தைகள் அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாக ஆகின்றார்கள் என்று சொன்னால் சுற்றுப்புறத்திலே என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து பார்த்து தான் அவர்கள் வளர்கின்றார்கள். ஒரு வீட்டிலே தாய் தகப்பன் தொழுகையிலே ஈடுபாடாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பழக்கம் குழந்தைகளிடத்தில் இயல்பாகவே வந்துருங்க. நீங்க சின்ன குழந்தைங்களை பாருங்க, நீங்க தொழுதுகிட்டு இருப்பீங்க, பக்கத்திலே அந்த குழந்தை வந்து நின்று தொழுவும். அது முறையா தொழுவாது, விளையாடும், தோல்ல ஏறி நிற்கும். ஆனால் தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்ககிட்ட வந்து பக்கத்தில் நிற்கிதா இல்லையா? குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அந்த சூழலை அவர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுத்தோமா? ஒரு தகப்பன் ஃபஜ்ர் தொழுகை 5:10க்கு ஜமாத்தா, 4:30 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை எழுப்பி விட்டு ஒலி செய்ய வச்சு குழந்தைங்க கையை பிடிச்சு அவர் பள்ளிவாசலுக்கு அழைத்து கொண்டு செல்வார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியங்க. 5 நேரம் தொழக்கூடியவனாக ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் ஆக்குறானே, இதை விட வேற என்னங்க பெரிய சொத்து இருக்க முடியும்? சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களிலே மிக பெருசு இல்லையா ஒரு குழந்தைக்கு ஒழுக்கத்தை கத்து தருது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கத்து தருவது? இன்றைக்கு இதுல யார் கவலைப்படுறாங்க? நீ நீட்டு படிக்க போனியா, ஜேஇ படிக்க போனியா, இன்ஜினியரிங் போனியா, டாக்டருக்கு படிக்க போனியா, கோச்சிங் சென்டர் போனியா, டிஎன்பிசி எழுதுனியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனியா, கேட்டுக்கு படிக்க போறியா? இதுக்கெல்லாம் ஆளா பறக்கிறான் அப்பனும் அம்மாவும். காசு பணத்தை கொண்டு போய் கொட்டுறான். அல்லாஹ் அழைக்கின்றான், ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கின்றான். தாயின் தகப்பனும் படுத்து தூங்குறாங்க, பிள்ளை எப்படி தொழுவ போகும்? ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள். ஏனால் சொல்லுகின்ற தகுதி படைத்தவராக அவர் இருக்கின்றார். அவர் சொல்றாரு, என் அருமை மகனே தொழுகை நிலைநிறுத்தி. இன்னொரு அழகான உபதேசம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகனுக்கு சொல்லுகின்றார், நீ நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த பணியை தான் ஜமாத்துல செய்யறோம். 6 வயசு 7 வயசு வரைக்கும் ஜமாத்துல மர்சாக்கு வருவாங்க. அவன் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வந்தா, ஏய் படிப்புலாம் கெட்டு போயிருண்டா, அவன் நஜாத்துக்காரன் அங்க மெகா போன பிடிச்சிட்டு அங்கிட்டு சுத்திட்டு கிடப்பான், வேலை வெட்டி இல்லாதவனுங்க. அந்த பக்கம் போயிடாத, நீ ஆர்ப்பாட்டத்துக்கு போயிடாத, போராட்டத்துக்கு போயிடாத, பிரச்சாரத்துக்கு போயிடாத, நீ படிக்க போ. படிக்க போவேனான்னு யாரும் சொல்லலைங்க. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை ஒரு பையன் செய்வான் என்று சொன்னால், ஒரு இளைஞன் செய்வான் என்று சொன்னால், ஒரு இளைஞன் செய்வார்கள் என்று சொன்னால் அவன் பாவத்தில் இருந்து காக்கப்படுகின்றான். அது எவ்வளவு இளமை பருவத்திலேயே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை எப்படி வார்த்தெடுக்கிறாங்க பாருங்க. இதை சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்றாங்க, உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீ பொறுத்துக்கொள், இதுதான் வீரமுள்ள செயல். அவன் எதை வீரமுள்ள செயல் நினைக்கிறான் தெரியுமா? இளைஞன் எவனாவது அடிச்சா அடிச்சு ரத்த கலரியா வீட்டுக்கு வரான். ஏன் அடிச்சேன்? அடிச்சா நான் அடிச்சேன், நானா வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்ப நான் விட மாட்டேன் என்று டைலாக் பேசுறான். நான் ஒரு அடி அடிச்சா 100 அடி அடிச்சா மாதிரி என்று வீராவேசம் பேசுறான். அதை தான் கெத்துன்னு நினைக்கிறான், அதுதான் மாசுங்கிறான், அதை தான் பெருமையா பேசுறான். இதுதான் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை. அதை வீரன் நினைக்கிறான். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளைய மகனுக்கு சொல்லி தருகின்றார்கள், மகனே வீரம்னா என்ன தெரியுமா? ஆஹா, கேட்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குங்க. மகனே, உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ பொறுத்துக்கொள். உனக்கு வாகனம் தேவைப்படலாம், செல்போன் தேவைப்படலாம், பல விஷயங்கள் தேவையாக இருக்கலாம், அத்தாவுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏராளமான சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் உனக்கு வரலாம் வாழ்விலே.
அதை நீ சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி நீ பொறுத்து கொள்வாய் என்று சொன்னால் நீதான் வீரன். அப்படியாப்பட்ட ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு அழகிய உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இன்னும் சொன்னார்கள், முதல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொன்னாருங்க, அடுத்து மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்றாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. இன்னும் சொல்லுகின்றார், மக்களை விட்டு உன் முகத்தை அகந்தையோடு திருப்பிக் கொள்ளாதே. மகனே, மக்கள்கிட்ட இன்னைக்கு இளைஞர்களை நீங்க பார்க்கலாம், கையில பைப்பை எடுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சு கஞ்சா அடிச்சு ரோட்ல இருக்க வண்டியெல்லாம் அடிச்சு நொறுக்குறான், கலாட்டா பண்றான். கோஷ்டி கையில அருவாவும் கையுமாக எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் சுத்துறான், பொறுக்கித்தனம் பண்ணுகின்றான். அந்த மாதிரி கலாட்டா பண்ணுவதுதான் வாலிப வயசுடைய முறுக்கு என்று நினைக்கின்றான். இந்த வயசுல இது வரும் என்பதற்காக இதை செய்யக்கூடாது என்பதை விட எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தராங்க பாருங்க. நாம பொழுதோடு என்ன செய்வோம் தெரியுமா? இதை பண்ணாத, அதை பண்ணாத, அங்க போகாத, இதெல்லாம் சரிதான், எதை செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்றேன், எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லணுமா இல்லையா? இவர் சொல்றாரு பாருங்க, மக்களை விட்டும் அகந்தையோடு உன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோடு மக்களாக நீ இருக்க வேண்டும். உங்ககிட்ட பெருமை வந்துடக்கூடாது. அந்த வாலிப வயசு இருக்குல்ல, அந்த உடம்பு முறுக்கு இருக்குல்ல, ஒரு பெருமையை தரும், ஒரு திமிரு வரும், ஒரு அகம்பா வரும். அது உன்னிடத்துல வந்துவிடக் கூடாது மகனே என்று சொல்லுகின்றார். பூமியில் கர்வமாக நடக்காது. அவன் நடக்கிற ஸ்டைல் பார்த்தீங்களா? நீங்க பட்டனை போட்டு போட்டு விட்டீங்க, கழட்டி கழட்டி விட்டுருவான். இந்த பட்டன் இருக்குல்லங்க, இதை கழட்டி விடுவான், முடிய வந்து மாதிரி முள்ளமன்றி மாதிரி வச்சுப்பான். அவன் நடக்கிற ஸ்டைலே ஒரு மாதிரி தோல் இப்படி தூக்கிட்டு இப்படி நடப்பான், எல்லா சேட்டையும் பண்ணுவான். அந்த சேட்டையை பார்த்து இந்த அம்மா வேற, என் பையன் பத்தியா எப்படி இருக்க, அவன் கெத்துங்க என் பையன். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மகனே பூமியில கர்வமா நடக்காதப்பா. ஒரு சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு அழகான உபதேசத்தை சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அகந்தையும் கர்வம் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு இருக்கு தெரியுமா? அகந்தையோடு கர்வம் பிடித்தவர்களாக இந்த பூமியில யார் நடமாடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நான் கேட்கிறேன், அடுத்தவங்கள்ட்டையே பணிவாக நடக்க வேண்டும் என்று தந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அந்த தந்தைகிட்ட அவன் எப்படி நடப்பான்? ரோட்ல போற வரவங்கிட்ட நீ பணிவா நடக்கணும் அத்தா சொல்லி கொடுக்குறாருங்க. அப்ப அவர்கிட்ட எவ்வளவு பணிவாக அவன் இருந்திருப்பான், அவர் எவ்வளவு பணிவானவரா இருந்திருப்பாரு. நீ வீட்டுல பண்ற அகம்பாவம் எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு வீடுகள்ல பாருங்க. ஒரே இந்த இவர் என்ன செய்வார்னா, வீட்டுக்குள்ள பொண்டாட்டியை போட்டு அடக்கி ஆழ்வார். அப்படி பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன், துவைச்சிருவேன், காய போட்டுருவேன். நேரத்துக்கு சோறு கொண்டு வந்து வைக்கிறேன்னு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா தட்டத்துக்கு அடிப்பார். ஒரு பெரிய ஜமீன்தார் இவர். ரோட்ல போனா இவர் படுற சிரமங்க கஷ்டத்தை பார்த்தா நமக்கு அப்பாவியா தெரியும், பரிதாபமா இருக்கும். வீட்டுக்குள்ள போனா அவ்வளோ அழிச்சாட்டியம். இந்த அழிச்சாட்டியத்தெல்லாம் பார்த்து பார்த்தா அவங்க கத்துக்கிறான். ஆனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்திருக்காரு? அவர் அழகா அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் பணியக்கூடியவராக, பணிவுடையவராக அவர் இருந்திருக்கின்றார். அதனால் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாரு? அவர் எடுத்து சொல்லுகின்றார். மேலும் இறுதியாக ஒரு உபதேசத்தை செய்கின்றார். உனது நடையிலே நீ நடுத்தரத்தை கடைபிடிப்பீராக. நடக்கும் போதே நடுத்தரமா நடந்தோம்னா அவன் வண்டியில 120ல போவானா? நடக்கும் போது இப்படிதான்ப்பா நடக்கணும். ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் போவாத, ரொம்ப ஸ்லோவாகவும் போவார். நடையில நடுத்தரத்தை நீ கடைபிடித்துக்கொள். உனது சப்தத்தை நீ தாழ்த்திக்கொள். இளைஞர்களிடத்துல, இளம் பெண்களிடத்துல, குறிப்பாக இளம் பெண்கள் எடுத்துக்கங்க, வீட்டில் இருக்க சத்தம் வெளி வீட்டுக்கெல்லாம் கேட்கும். ஒரு பொம்பளை பிள்ளையோட சத்தம் வெளியே, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ சத்தம் கேட்டாலும் அந்த வீட்டில் பிரச்சனை வந்துருங்க. சைத்தான் வந்த மாதிரி கூன்னு கத்த ஆரம்பிச்சா அடிக்கடியில் போய் முடியும், நிம்மதியே போயிடும். எது மொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குதோ அதை அழகா எடுத்து சொல்றாரு. உன்னுடைய குரலை நீ தாழ்த்திக்கொள். குரல்களிலேயே வெறுக்கத்தக்கது கழுதையுடைய குரல் தான் என்று அத்தா பையனுக்கு சொல்றாருல, அவரே அந்த தன்மையுடையவரா இருந்திருக்கிறார். அப்ப இந்த உரைகள் மூலமாக, அல்லாஹ் சொல்லுகின்ற உபதேசத்தின் மூலமாக இளைஞர்கள் எப்படி திருந்துறாங்கன்றது ரெண்டாவதுங்க. இளைஞர்களை திருத்துவதற்குண்டான சூழலை அந்த குடும்பத்தில் இருக்க தாய் தகப்பன் முக்கியமாக ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம விளங்கி கொண்டு
இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக, இது குடும்பத்தாருடைய கடமை. அப்ப இளைஞர்களுக்கு எந்த பங்குமே இல்லையா? இளைஞர்களுக்கும் பங்கு இருக்கு. அவர்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சென்று பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் அஞ்சியவர்களாக இஸ்லாம் அவர்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்கின்றது. ஒரு இளைஞன் அவன் தன்னுடைய வாலிப பருவத்திலே அவன் அமல்களிலே இபாதத்துகளிலே தன்னுடைய வாழ்வை கழிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்களே, அது போன்ற அர்ஷுடைய நிழலை பெறத்தக்க ஒரு இளைஞனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற 4 மாத செயல் திட்டத்தை நாம் அறிவித்திருக்கின்றோம். இந்த ஒரு வாய்ப்பை இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு நல்லதொரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவோம். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.